பக்கத்தில் நீங்கள் நின்று இந்த வீட்டுக்காரம்மா கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறது பார்த்தா அவங்க எல்லாம் தீவிரவாதி மாதிரி, இவங்க செய்கிறது நல்லது மாதிரி இருக்கும். ஆமாம்மா, அவங்கள சும்மா இருக்கக்கூடாது, ஏன் அவங்க சும்மா இப்படி பண்ணுறாங்கன்னு சும்மா திரும்பி அந்த வீட்டு பக்கமாக நின்று போய் கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தில் எது கரெக்டு? ஒவ்வொருத்தரும் எனக்குன்னு ஒரு நியாயத்தை எடுத்துகிட்டு வருவீங்க. சத்தியத்தில் நடக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு சத்தியத்தை அழகாய் போதிப்போம். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆலோசனை மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல நம்மளோட என்ன கிடையாது, கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. அறிவுரை ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அந்த அறிவுரையின்படி நடக்கிறதா கஷ்டம். ஒரு சூழ்நிலை வரும், நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியில் நீ எப்படியாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. உன் வீட்டு வாசல் யாருது? வேதத்தின் உன் இருதயத்துக்கு தெரியும். நம்ம நினைப்போம் உன் இருதயத்தில் உனக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். இல்லை, நியாயம்னு ஒன்று இருக்கும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். இது